பெரியவரும் விளையாண்டாரு, அவருடைய குமாரனும் விளையாண்டார் காற்றை கையில் எடுத்து. அடுத்தது அவருடைய தீர்க்க தரிசன மாணவர்கள் விளையாட்டை ஆரம்பிக்க போகிறார். முதலாவது காற்றை உண்டாக்க வேண்டும். மேல் காற்று ஒன்று இருக்குது. அந்த மேல் காற்றை அதுவாவா சுத்திக்கிட்டு இருக்கு. காற்றை உண்டாக்கின தேவன், காற்றை உண்டாக்குகிற தேவன், அந்த காற்றை மேற்கிலே உண்டாக பண்ணின தேவன். அப்போ காற்றை உண்டாக்குகிற ஒரு காரியமே விளையாட்டின் முதல் படி என்று நான் சொல்றேன். The first step is to create a wind. ஆமோஸ் 4வது அதிகாரம் 13வது வசனத்தில் பார்க்கிறோம். அவர் பர்வதங்களை உருவாக்கினவரும் காற்றை சிருஷ்டித்தவரும் மனுஷனுடைய நினைவுகள் இன்னதென்று அவனுக்கு வெளிப்படுத்துகிறவருமாய் இருக்கிறவரும் விடியற் காலத்தை அந்தகாரமாக்குகிறவரும் பூமியினுடைய உயர்ந்த ஸ்தானங்களின் மேல் உலாவுகிறவருமாய் இருக்கிறார். சேனைகளின் தேவனாய கர்த்தர் என்பது அவருடைய நாமம் என்று எழுதியிருக்கிறது.